ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நல்ல மனதை தவறாக பயன்படுத்திய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். உங்களிடம் யாராவது வந்து கஷ்டம் என்று அழுது புலம்பி உருகி பேசினால் நீங்கள் உடனே நம்பக்கூடாது. அதை உடனே உங்களால் தாங்க முடியாது. ஆனால் அதனை நீங்கள் உடனே நம்பி முட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் கவலைகளையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை மறைத்து அவர்களுக்கு உதவுவீங்க. ஆனால் அதை நீங்கள் வெளியில் ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி கிடையாது. அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் முதல் ஆளாக உங்களிடம் வந்து கூறுவார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வீர்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையோ நல்ல விதமான பணத்தையோ நீங்கள் கொடுத்து உதவுவீர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே அந்த ஒரு நபர்கள் அந்த செயல்களை எல்லாம் உங்களிடம் வந்து கூறுவார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. நீங்களும் ஒரு முட்டாளை போல நம்பி அந்த ஒரு மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்து உதவி செய்து அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் என்று தெரிந்தாலோ அல்லது நீங்கள் கூறாமல் மனதிற்குள்ளே வைத்திருந்தாலோ அவர்கள் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமா என்று ஒரு வார்த்தைகள் கூட கேட்க மாட்டாங்க. உங்களை ஒரு பகடக்காய மாறித்தாங்க அவங்க இறுதி வரைக்கும் பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. உங்களின் இந்த இலகிய நல்ல மனதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். உங்களிடம் நல்லவர்கள் போல நடித்து காரியத்தை சாதித்து கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். உதவி செய்த நமக்கு இந்த நிலைமையா, நம்ம ஒரு ஏமாளியாக நினைத்து விட்டார்களே என்று நீங்கள் உள்ளுக்குள்ளேயே குமரிய தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு வேலை இடத்துல மதிப்பு குறைந்த அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலுமே வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக வந்து அமர்ந்திருப்பார்கள். அல்லது உங்களை பிடிக்காத சிலரின் சூழ்ச்சியால் உங்கள் மீது தேவையில்லாத பழிகளானது சுமத்தப்பட்டு உங்களுடைய மதிப்பானது குறைக்கப்பட்டிருக்கும். இத்தனை வருடங்கள் இந்த நிறுவனத்திற்காக உழைத்த நமக்கு ஒரு மரியாதை கூட கிடைக்கவில்லையே என்று உங்களுடைய சுயமரியாதை அங்கேயே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட போது அந்த ஒரு வேலையை தூக்கி எரியவும் முடியாமல் அங்கே தொடரவும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக அனைவருக்கும் உழைத்து கொடுத்திருப்பீங்க. வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்ற அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தாங்க இருந்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் சொந்த முடிவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய இழப்புகளானது ஏற்பட்டிருக்கும். மற்றவர்கள் சொன்னதை கேட்டு ஏமாந்ததை விட நீங்களாகவே சிந்தித்து இது சரியாக இருக்கும் என்று எடுத்த ஏதோ ஒரு அவசரமான முடிவோ அல்லது பிடிவாதமான முடிவோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு முடிவால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும், நம்முடைய மனதிற்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும் என்று நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் நீங்கள் எடுத்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு ஒரு பெரிய இழப்பையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். அது தவறான ஒரு பிசினஸ் முதலீடாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்ததாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அன்று எல்லாருமே சொல்லி கேட்காமல் நான் எடுத்த அந்த ஒரு தவறான முடிவு தானே என்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று நீங்களே உங்களை குற்றத்தை சாட்டியும் குற்ற உணர்ச்சியால் வெந்து கொண்டிருந்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய்யாக பேசியிருந்தாலோ உங்களை பற்றி தவறாக கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம உங்களுக்கு எப்பேற்பட்ட சந்தேகங்கள், எப்பேற்பட்ட கேள்விகள், எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தொழிலில் ஒரு லாபமானது அதிகரித்து வளர்ச்சி காணக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது.
நீங்கள் போட்ட முதலீடுகள் அனைத்தும் வீணாகாமல் இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்கள் எது செய்தாலும் தோல்வியில முடிகிறது, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் பிரச்சனைகள்ல முடிகிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாமே இனிமே தீர்ந்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை முடங்கி கிடந்த வியாபாரங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஆர்டர்கள் மூலம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியானது வளரத் தொடங்கும். அந்த ஒரு வளர்ச்சியை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழிலை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது புதிய கிளைகள் மூலமாகவோ விரிவாக்கம் செய்யும் எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறிவிடும். அந்த ஒரு எண்ணங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும், அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி பெயரும் புகழும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குன்னு கிடைக்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யமானது பிரம்மாண்டமாகவும் வளரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை இழுத்தடித்து கொண்டிருந்த கோர்ட்டு வழக்குகள், வம்பு தும்புகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உறவுகளுக்குள்ள இருந்த தீராத பகைகள் அனைத்தும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உங்களை பழிவாங்க நினைத்தவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். ஒரு புதிய தொழில் அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குவது போல உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள் வாழும் அதே ஒரு ஊரில், அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். உங்களுடைய நேர்மையும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வரவும் ஆரம்பிக்கும். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பு மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவம் இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர்ந்துவிடும். அதை நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களின் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் குறையவும் ஆரம்பிக்கும். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் எல்லாமே மேம்பட்டு வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும். வழக்கு செயல்களில் பொறுமையுடன் நீங்கள் செயல்படுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நிர்வாக துறைகளில் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் அது இன்னமும் உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். செயல்பாடுகளில் சுதந்திர தன்மையானது அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமா வருவீங்க. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே மேம்படும். சிந்தனைகள் மேம்பட்டு நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் அது இன்னமும் உங்களுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.